கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த காலவேளைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோட பேசுவீராக. மனுஷருடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வரலை ஆண்டவரே. ஏதோ மனுஷர் பேசுவார்கள் என்று சொல்லுவார், நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்த்து வரல. நீர் எங்களோட பேசுகிற தெய்வம், நீர் எங்களோட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. The book of 2 Chronicles chapter 15 verses 2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே, கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். போதம்மா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறா. நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். அந்த 2 பேரோடு ஆண்டவர் இருப்பார். நீங்க தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் நம்ம எதிர்பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், இத்தனை விஷயமா ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து சுமந்து ஏங்குவித்து தப்பிவித்து எல்லா வித கனத்தை கொடுத்து இது வரைக்கும் வழிநடத்தி வந்தார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறோம்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோட குடும்பத்திலையும் செய்கிற காரியத்திலும் பிஸ்னஸ்லையும் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னு எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தீர்க்கதரிசியான ராஜா போய் ஆசா கிட்ட சொல்கிறார், உங்கள் ஜனங்களுக்கு சொல்லு, நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். தேவனோடு இருக்கிற ஒரு உறவை ஆண்டவர் எப்போவுமே அசட்டை பண்ண மாட்டார். எப்போதும் நம்மோடு அவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற காரியம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மோடு இருந்து வழிநடத்துவார். தேவனோடு இருக்கிற ஒரு உறவு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டிய ஒரு கிருபை என்ன யாருன்னு சொன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு கிருபைகளை நம்ம தருவார். ஏசாயா 61 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா தேவனுடைய ஆவியானவர் யாருடைய ஆவியானாக்கா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே என் மேலே இருக்கிறார். எல்லாம் உங்கள் வலது கரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, உங்கள் தலை மேலே வச்சுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எந்த சாபம் வரப்போகிறதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எந்த தரித்திரங்கள் வரப்போகிறதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எந்த சாபக்கட்டுகள் என்னை நேரி இருக்க போகிறதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் ஜெயமாக வாழப்போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். நான் தேவனோடு சஞ்சலிக்க போகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தரும் உங்கள் கரத்தில் வச்சு சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் தரித்திரத்தை பார்க்க போகிறதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் சாபத்தில் வாழப்போகிறதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தேவனோடு இணைந்து வாழப்போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எந்த சத்ரு மேற்கொள்ள விடமாட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எந்த விதத்திலும் கர்த்தர் நம்மளை வெட்கப்பட்டு போகவே விடமாட்டார். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய குணம் என்னென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் பலவிதமான ஆவிகள் நம்மளுக்கு கிரியை செய்யும். அசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, பொறாமையின் ஆவி இருக்கும், கசுப்பின் ஆவி இருக்கும், முறுமுறுப்பின் ஆவி இருக்கும், தரித்திரத்தின் ஆவி இருக்கும், குறை பேசுகிற ஆவி இருக்கும். நம்ம எல்லா விதமே ஆவி நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. ஒரே ஒரு வழின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்யும் போது தான். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், இந்த பூமியில் எந்த விதத்திலும் நம்ம வெற்றியோட ஜெயத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழவே முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், நம்ம செய்கிற காரியங்களை தோல்வியை பார்க்க முடியும், நம்ம செய்கிற காரியத்தில் வெற்றியை பார்க்க முடியாது, நம்ம செய்கிற எல்லா விதமான காரியங்களையும் வெற்றியும் நன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அதுதான் அந்த ஆசாரக் சொல்கிறாரு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆவி கோதத்தின் குமாரனாக அசரியாவின் மேல் இறங்கியதினால அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய். இந்த ஆசா யாருன்னாக்கா, அந்த தேசத்துடைய ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கின அந்த தீர்க்கதரிசி அந்த ராஜா பார்த்து சொல்றாரு, நீங்க தேவனோடு இருந்தா தேவன் உங்களோடு இருப்பார். நீங்க தேவனோடு இருக்க முயற்சி பண்ணுகிறீர்களா? நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம், தேவன் நம்மோடு இருந்தால் போதும், தேவன் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அற்புதம் நடக்கும், தேவன் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அதிசயங்கள் நடக்கும், தேவன் நம்ம போகல வருகில இருக்கணும் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனோடு நம்ம இருப்போம்னு சொன்னால் தேவன் நம்மோடு இருப்பார். ஒவ்வொரு நாளும்
அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மேலே ஸ்டெப் நீங்கள் போகணுன்னு சொன்னால் மினிமம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறவங்க மட்டும் நீங்கள் பாருங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் பண்ணும்போது அபிஷேகப்பட்டு இருக்கிறோம், ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அபிஷேகப்பட்டு இருக்கிறோம், ஒரு சபைக்கு வரும்போது அபிஷேகப்பட்டு இருக்கிறோம், ஒரு உபாச கூட்டத்துக்கு வரும்போது அபிஷேகப்பட்டுக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். உண்மையான கிறிஸ்துவன் தன்னோட வாழ்க்கையில் மேலே வரணும்னா மினிமம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களுக்கு தேவன் நல்ல ஒரு உறவு உண்டாக்குவார். அந்நிய பாஷை பேசுகிற நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவலாக இருப்போம், வேதத்தை படிப்போம், ஜெபிப்போம், உபாசம் இருப்போம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் செய்வோம். ஆனால் முக்கியமான காரியம் உடைய அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கல, உங்களோட அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் முற்றுமாக அதை நடத்த உங்களை ஒப்பு கொடுக்கல என்று சொன்னால், நீங்களும் தேவனுக்கும் ஏதோ ஒரு தடை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது, ஏதோ ஒரு தடை நம்மள இருக்கிறது. அபிஷேகம் இல்லாத ஒரு மனுஷன், கிறிஸ்துவன், ஒரு ஊழியக்காரன் யாருமே மேலே அடுத்த லெவலுக்கு போக முடியாது. மினிமம் ஒரு நாளைக்கு அது 1 மணி நேரம் நீங்கள் அபிஷேகத்தோடு அந்நிய பாஷையில் பேசி பாருங்கள். உங்களுக்கு தானாக உயர்வு வரும், தானாக கனம் வரும், தானாக மேன்மை வரும். புது புது வழிவாசல்கள் உங்களுடைய ஊழியத்திலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் பிஸ்னஸ்லையும் எல்லா விதத்துலையும் வழிவாசலை உண்டாக்க முடியும்னாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமமாக நான் சொல்கிறேன் 1 மணி நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்நிய பாஷை பேசி பாருங்கள். வேதத்தை படிக்கிறோம், உபாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், உங்களுடைய அபிஷேகம் தான் உங்களை உயர்த்தும், உங்களுடைய அபிஷேகம் தான் உங்களுக்கு கனத்தை கொண்டு வரும், உங்களுடைய அபிஷேகத்தை உங்கள் தலைகளை உயர பண்ண செய்யும். உங்களுடைய அபிஷேகம் மட்டும்தான் வழி இல்லாத இடத்துக்களை வழிகளை உண்டாக்கும். உங்களுடைய அபிஷேகம் மட்டும்தான் உங்கள் முடியாத காரியங்களை முடிய செய்யும். உங்களுடைய அபிஷேகம் மட்டும்தான் சாம்பலை சிங்காரமாக மாற்றும். உங்களுடைய அபிஷேகம் மட்டும்தான் இல்லாததை உருவாக்க முடியும் என்று சொன்னால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் மட்டும்தான். அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் எந்த காரியத்துக்கு எப்போது ஒரு நாளும் எந்த சூழ்நிலை தலை குனிந்து போகவே விட மாட்டார். எந்த காரியம் இருந்தாலும் சரி, உங்கள் அபிஷேகம் உங்கள் முகங்களை முறிக்கும். உங்களுடைய அபிஷேகம் வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்கும். உங்களுடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாத வழிகளெல்லாம் ஆண்டவர் நடத்தி காட்டுவார். உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த காரியம் தடைப்பட்டு இருக்குதோ உங்களுடைய அபிஷேகம் நீங்கள் நிறைந்து இருப்பீங்கன்னு சொன்னால் முடியாத காரியங்களை என் தேவனாய் கர்த்தர் முடிய செய்வார். வேதம் சொல்கிறது, தம்மை தேடுவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். நீ தேவனோடு இருந்தினா தேவன் உன்னோடு இருப்பார். அதுக்கு உணர அர்த்தம் என்ன சொன்னால் 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனிடத்துக்கு நமக்கும் இருக்கிற ஒவ்வொரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடை காணப்படுது. யாக்கோபு 4 அதிகாரத்தை எடுத்துங்க. யாக்கோபு 4 8 வசனத்தை 7 வசனம். The book of James chapter 4 verses 8. தேவனிடத்தில் சேருங்கள். நீங்க நான் நம்ம எல்லாமே யார் இடத்துல சேரணும்? தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். போதுமா? நம்ம எல்லாம் யாரை தேடி போகிறோம் இந்த உலகத்தில்? அருமையான தேவர்களே, இந்த உலகத்தில் ஆஸ்தியை தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம், பொருளை தேடுகிறோம், வீடை தேடுகிறோம், ஆஸ்தியை தேடுகிறோம். இது எல்லாம் நமக்கு தேவைதான். இதன் மத்தியில் நம்ம யாரை தேடுகிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். உங்கள் மேலே இருக்கிற உங்களுடைய ஆத்துமாக்கு நீங்கள் தான் பதில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஒரு ஊழியக்கார மனைவி பண்ணால் ரெக்கமெண்ட் போக முடியாது. ஒரு சபையில் நீங்கள் 30 வருஷம் 20 வருஷம் வர்றதுனால நீங்கள் தேவனுக்கு போயிட்டு அவங்க உங்களுக்காக வாக்காட முடியாது. எந்த சபையும் உங்கள் ஆத்துமாக்கு பொறுப்பு கிடையாது. உங்களுடைய ஆத்துமாக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் ஆண்டவரை தேடனீங்களா அவர் உங்களுக்கு தென்படுவார். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா அவர் உங்களுக்கு வந்து நிற்பார். உன்னார் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தை கொடுப்பார். நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கனப்படுத்துவார். ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற விதம் உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக உள்ள ஒரு சந்தியாக மாற்றுவார். நீங்கள் ஆண்டவருக்கு எதுவுமே கொடுக்காம, ஆண்டவருக்கு தன்னைத்தானே நம்ம அர்ப்பணிக்காத, தேவன் நம்ம ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்காம ஆண்டவரை தேடுறது கம்மி பண்ணிக்கன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியாது. நீங்கள் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, அது ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஆண்டவரை தேடுவர்களுக்கு அவர் தென்படுவார். யாக்கோபு 4:8 வாசித்து பாருங்க. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போது உங்களிடத்தில் சேருவார். நீங்க தேவனை தேடி வந்திருக்கிற, இந்த ஆலயத்தில் தேடி வந்திருக்கிற உங்களிடத்தில் தேவன் இந்த நாள் ஒரு அற்புதத்தை செய்வார். தேவனை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் தொடங்க போகிறது. தேவனுடைய சமூகத்தில் தேடி வந்திருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை, ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்கள் காரியங்களை நிறைவேற்ற போகிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே கைகளை சுத்திகரிங்கள். போதுமா? 3 காரியம் இந்த வசனத்தில் சொல்லுது. பாவிகளே உங்களுடைய கைகளை சுத்திகரிங்க.
ஆண்டவரத்தில் சேரக்கூடாத ஒரு உறவு, ஆண்டவர் மேலே வாஞ்சில்லாத ஒரு காரியம், தேவனுக்காக எடுத்து எந்த காரியத்தை செய்ய முடியாத ஒரு காரியம். காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம இடத்துல ஒரு குறை உண்டு, நம்ம கைகளை சுத்திகரிக்கும். இந்த உலகத்தில் பாவம் எதனால உண்டாகும்? நம்ம கையினால் எல்லா விதமான பாவங்களை செய்கிறோம். அந்த உணர்வு ஆவிக்குள்ள அர்த்தத்தில் பார்த்தா எத்தனை பேர் நம்ம இந்த கையினால் குற்றம் பேசியிருப்போம். பாவத்தை கழுவுறோம். இந்த நாள் பரிசுத்த பந்தியை எடுக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்காக பேசுகிறார். கைகளை சுத்தமாக எடுத்துங்க, கழுவி பரிசுத்தம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எத்தனை பேரை நம்ம கையினால் மற்றவங்களை குறை சொல்லியிருப்போம். எத்தனை பேர் நம்ம கை காட்டி மற்றவங்க ஜனங்களை பேசியிருப்போம். இவங்க நல்லவங்க இல்லை, இவங்க கெட்டவங்க, இவங்க இப்படி இருந்தவங்க, அங்கே அப்படி இருந்தவங்க பேசுகிறவருடைய கைகளை இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை கைகளை சுத்திகரித்து கொள்ளுங்க. ஆண்டவரத்தில் நெருங்கி ஜீவிக்க முடியாத காரணம்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற பொறாமை, கசுப்பு, வைராக்கம், நம்ம மேலே இருக்கிற எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதனால நம்ம மனசில் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நம்முடைய இதயத்தை பரிசுத்தம் பண்ணீங்கன்னா தேவன் நம்ம இடத்துல வந்து வாசம் செய்கிறவர். நம்முடைய இதயம், இந்த உலகத்தில் பொல்லாத காரியம் எதுனாக்கா நம்முடைய இதயம் மட்டும்தான். மனுஷன் மேலே நல்லா சிரிச்சின்னு பேசுவாங்க, நல்லாகிற பிதர், நல்லாகிறியம்மா, நல்லாகிற ஐயான்னு பேசுவாங்க. ஆனால் மனசில் இருக்கிறது யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. மனுஷங்கிட்ட நல்லா பேசுவாங்க, கொஞ்சம் தூரம் போனால் அவங்கள பற்றி குறை சொல்லுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய இதயத்தில் கசுப்பு வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது, தேவனை தேட முடியாது, தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது, தேவனிடத்தில் உபாசம் எடுத்து ஜெபிக்க முடியாது. 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம், 40 நாள் உபாசம் எடுத்து ஜெபித்தாலும் நம்ம ஜெபத்துக்கு பதில் வராதது காரணம் நம்ம இதயம் சுத்தமாக இல்லை. நம்ம இதயத்தை சுத்தப்படுத்திக்கன்னா உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கொண்டு. 3வது அதே இடத்துல வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 2 மனசாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே அற்புதம் நடக்காது. ஆண்டவர் சமூகத்துக்கு போகலாமா, வானாவா, ஜெபிக்கலாமா, ஜெபிக்கக்கூடாதா, உபாசம் எடுக்கலாமா, உபாசம் எடுக்கக்கூடாதா, நம்ம முயற்சி செய்யலாமா, முயற்சி செய்யக்கூடாதா, அவங்கள நம்பலாமா, நம்பக்கூடாது, ஆண்டுடைய வார்த்தையை நம்பலாமா, நம்பக்கூடாதா என்று நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதம் நடக்காது. வேதம் சொல்கிறது, அவரிடத்துல வருகிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். 2 நாளாகமும் அதே எடுத்து வாசித்து பாருங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்க கர்த்தர் உங்களோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்படி இல்லம்மா, கர்த்தர் உங்களோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனோடு இருந்தால், நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். போதும். நல்லா எடுத்துங்க. இந்த உலகத்தில் நம்ம மனுஷரோடு வாழ விரும்புகிறோம், நல்ல பேர் புகழ் இருக்கிறவங்க கூட நம்ம இருக்க விரும்புகிறோம், பணம் படித்தவர்கள்கிட்ட இருக்க விரும்புகிறோம், நல்ல பேர் புகழ் அந்தஸ்து இருக்கிறக்கிட்ட விரும்புகிறோம். எல்லாமே நம்மளுக்கு தேவை. நம்முடைய இதயத்தின் வாஞ்சை எல்லாம் தேவனோடு இருக்கணுன்ற ஒரு வாஞ்சை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்மளை ஆட்கொள்ள, அவர் நம்மோடு இருக்க எல்லா நேரத்தில் அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். தேவனோடு இருக்கிறதுக்கு சில காரியங்கள் உண்டு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு உறவு உண்டு. நம்ம ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்கலை, நம்ம ஜெபிக்கிறோம், அதிசயங்கள் நடக்கலை, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம குடும்ப வாழ்க்கை மாறலை, நம்ம ஜெபிக்கிறோம், திருமண வாழ்க்கை நடக்கலை, நம்ம ஜெபிக்கிறோம், குழந்தை பாக்கியம் இல்லை, நம்ம ஜெபிக்கிறோம், எந்த வித அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னு நினைக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தேவனோடு நெருங்கி இருக்கணும்னாக்கா, நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார்.